உள்ள மக்களே அவ்வளவு ஒரு ஆரவாரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த சீசன் முடிஞ்சிருச்சுன்னா அப்படின்னு நினைக்கும் போது கேஜிஎஃப் படத்துல வர ராக்கி பாய் மாதிரி ஒருத்த வந்து நின்னா எப்படி இருக்கும். சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோ 4 இன்னைக்கான ப்ரோமோ 4 எக்ஸ்க்ளூசிவா வந்திருக்குன்னு நினைக்கிறோம். ஒருவேளை இதுக்கப்புறம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, இந்த ப்ரோமோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சண்டை. இது வரைக்கும் டம்மி சண்டை தானே நம்ம வீட்டுக்குள்ள பார்த்தோம். இன்னைக்குதான் மொத்த வீட்டையுமே களைச்சு போற மாதிரி ஒரு சண்டை வந்து நடந்திருக்கு. இதுல பாதி கண்டென்ட் மீதி ரியலா அப்படியே பேச்சுவாக்குல வந்து ரியலா மாறின ஒரு சண்டையா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கியா நைட்டு. சரிங்களா, சோ இந்த சண்டையில வந்து கண்டிப்பா ராணுவுக்கான சப்போர்ட் அதிகமாகும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அப்படியே சொல்றதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு, 35 நாளா என்னடா பண்ணீங்க நீங்களா வீட்டுக்குள்ள, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஒருத்த வந்து 2 வாரத்துல 4 ப்ரோமோல வரானா பாத்துக்க சம்பவத்தை அப்படின்னு தான் சொல்லணும். சோ அது என்னன்னு டீட்டெயிலா சொல்றதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை புதுசா பார்க்கறேன் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. சோ ப்ரோமோ 4 வந்து ஒன்னு எக்ஸ்க்ளூசிவா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் ப்ரோமோல வந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து போகுது. இந்த லவ் கண்டென்ட்ல சத்யாவுக்கு உங்களுக்கு ஒரு சண்டை போகுது இல்லையா, இதே சண்டை தான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில கார்டன் ஏரியாவில வந்து நடக்குது. இந்த கார்டன் ஏரியாவில் நடக்கக்கூடிய சண்டையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. சும்மா சண்டை போடுறாங்க, விளையாட்டுக்கு சண்டை போடுறாங்க. ஸ்கூல்ல அந்த லவ் கண்டென்ட்காக சத்யாவுக்கு போட்டு சண்டை போடும்போது சண்டையை பிடிச்சி சண்டை போடும்போது டக்குனு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சைட்ல இருந்து இங்க எவனுமே லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ராணுவ வந்து சொல்றாரு. இந்த ஸ்கூல்ல எவனுமே லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. உடனே எவன்டா லவ் பண்ணா அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்து கேக்குது. சௌந்தர்யா வந்து கத்துறாங்க. சௌந்தர்யா பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா லைட்டா பேசுறதுக்கே இரும வருது. சௌந்தர்யா சும்மாவே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ராணுவ கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நேத்தி பேசுனது இன்னைக்கு காலையில வந்து ஜாக்லினோட முதல் ப்ரோமோ பாத்தீங்களா, ஜாக்லினோட ஒரு விஷயம் பேசிட்டு போது சம்பந்தமே எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து ராணுவ நீங்க அதனாலதான் ராணுவ நீங்க மக்கா இருக்கீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சோ இதெல்லாம் வந்து வெரி ஒஸ்டா தெரியுது. சௌந்தர்யாவோட கேரக்டர்ஸ் வந்து அப்படியே ட்ரூ கலர்ஸ் வந்து வெளியே வருது அப்படிங்கிறதா ஃப்ரீ ப்ரமோஷனுக்காக பிக் பாஸ் குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறதா பாயிண்ட். சரி இவங்க பிரச்சனை என்னங்கிறது கேட்போம். சௌந்தர்யா யாரா இங்க கண்டு லவ் பண்றது யாரடா சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏதோ கன்வர்சேஷன் போகுது. திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து சண்டை போட்டு இருக்காங்க. ரூமு கிட்ட பயங்கரமா இழுத்து பிடிக்கிறாங்க ராணுவ எல்லாரும். என்னடான்னு பார்த்தா அங்க ஒரு சவுண்டு, பயங்கர சவுண்டு. யாரடா லவ் பண்ணா உனக்கு கொடுத்த கேரக்டர் பண்றதுக்கு வக்கு இல்ல நீலாம் பேச வந்துட்டியாடா அப்படின்னு ஒரு சவுண்டு. யாரா அந்த சவுண்டுன்னு பார்த்தா நம்ம தர்சிகா. சோ தர்சிகாவே விஷாலையும் பத்தி நம்மளால ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான் போல இருக்கு ராணுவ. சோ அது பயங்கர கான்ட்ரவர்சி ஆகி பயங்கரமா தர்சிகாவே எப்படா கேமரா போக்கஸ்ல வர்றான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. சோ ஆளுக்கு பூந்து பிள்ளையார் சொல்லிய போட்டு வச்சுட்டா நம்ம ராணுவ அப்படிதான் சொல்லணும். ராணுவ கண்டிப்பா சொல்றேன் ஃபைனலிஸ்டுக்கான ஒரு பயங்கரமான ஒரு கண்டஸ்டன்ட் ராணுவ வந்துட்டாப்ல. சோ வெயிட் பண்ணி என்னென்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். மக்களே நைட் என்டர்டைன்மெண்ட் இருக்கு. இதே சந்தோஷத்துல நான் இருக்கேன். அதே சந்தோஷத்தோட ஒரு லைக்கை போட்டு விட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போட்டு விட்டீங்கன்னா ஐ ஆம் ஹாப்பி. ஆர் யூ ஹாப்பி நைட் எபிசோட்ல என்னென்ன நடக்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.